ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சைனிக் ஸ்கூலில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ கிளர்க்கு, லேப் அசிஸ்டண்ட்டு, வார்ட் பாய் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 21, மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th மேக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சைனிக் ஸ்கூலில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அமராவதி நகருக்கு பக்கத்தில் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. சிபிஎஸ்சியோட ஸ்கூல் தான். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் பேசிஸ்லேயே வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதேமாதிரி கான்ட்ராக்சுவல் கேட்டகிரிலையுமே வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப் கவரையுமே நீங்கள் இணைக்கணும். அது வந்து பாருங்கள் 25 ருபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டின கவரு 9x4 அந்த சைஸ் உள்ள கவரை வந்து நீங்கள் வந்து அதில் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ்ட் என்வலப்னா நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களோட அட்ரஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணி 25 ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த கவரையுமே வந்து வச்சு நீங்கள் எல்லாமே தனியாக வச்சு அந்த கவரோட வச்சு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு மட்டும் 500 ரூபா ஃபீஸு, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 200 ரூபா வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுத்து தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த நேமில் டிடி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நேமில் நீங்கள் டிடி எடுத்து அந்த டிடிக்கான காப்பியுமே வந்து பார்த்தோன்னா அந்த அப்ளிகேஷன் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட இதையும் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில கேட்டகரிக்கு வந்து மெரிட் பேஸில் வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீதி வந்து பாருங்கள் இங்கே சீரியல் நம்பர் படி உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸில். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சீரியல் நம்பர் படி உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து மெரிட் பேஸில் வந்து எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் அதுக்கான எக்ஸாம் வந்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து 17th மேக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். இதில் இப்போ நீங்கள் வார்ட் பாய்ஸுங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து நல்லா ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹவுஸ் கீப்பிங் டியூட்டிஸ் பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 22,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து பாருங்கள் பிஎம் கேட்டகரி. இதுக்கு ஃபீமேல் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 சேலரி வந்து வரும். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் ஸ்பீடுமே வந்து உங்களுக்கு இருக்கணும். ஷார்ட் ஹேண்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 சேலரி வந்து வரும். அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸருக்குலாம் எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 45,000 சேலரி வந்து வரும். அதுக்கடுத்து ஆர்ட் மாஸ்டர் கேட்டகரிக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபைன் ஆர்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கவுன்சிலர் கேட்டகரிக்குமே கிராஜுவேட் எல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் சைக்காலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைனா சைல்டு டெவலப்மெண்ட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு 30,000 சேலரி வந்து வரும். பேண்ட் மாஸ்டர் கேட்டகரிக்குமே நீங்கள் பொட்டன்ஷியல் பேண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 25,000 சேலரி வந்து வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிஜிடி மேக்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.